அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க வாங்கும்போது எப்படி அவங்க பதிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பத்திரம் வந்து உங்களுக்கு வரும். ஒன்று வந்து யூடிஎஸ்க்கான பத்திரம், அதாவது அந்த நிலத்திற்கான பத்திரம். நான் சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 சென்ட் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா அந்த 436 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த டோட்டல் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இந்த இடத்த வாங்குற நபருக்கு 436 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்துல உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அது ஏன் அப்படி அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் இடம் தான் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி இல்லாம மொத்தமா அந்த இடத்துல அந்த டோட்டல் ஏரியால உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு அப்படின்றது தான் அன்டிவைடட் ஷேர். ஸோ இந்த ஒரு பத்திரத்தை அந்த இடத்தோட ஓனர் உங்களுக்கு பதிஞ்சு கொடுத்துருவார். சரிங்களா? 2வது பத்திரத்தை என்ன பதிவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். அந்த பில்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வீடு கட்டி கொடுக்குறவர், அவர் வந்து உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பதிஞ்சு கொடுப்பார். அதாவது 10வது மாடியில் பி சைடில் 4வது வீடு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து 2 பால்கனி இருக்குது, அதில் வந்து 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம், அதில் டைல்ஸ் போடுவோம், இந்த குவாலிட்டியான டைல்ஸ் போடுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் அவங்க அதில் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு பதிஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடு உங்களுக்கு சொந்தமானது. அந்த யூடிஎஸ்ன்ற அன்டிவைடட் ஷேர்ல இருக்கிற இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானது. இதுதான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நீங்க பதியறதுக்கான முறை.